இலங்கையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் மழை, வெள்ளம், நிலச்சரிவு என இலங்கை முழுவதும் பெரும் இயற்கை பேரிடரை எதிர்கொண்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் புயலால் இன்று பிற்பகல் 2 மணி வரை நாடளாவிய ரீதியில் சுமார் 153 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 191 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனார்த்த முகமைத்துவ நிலையம் கூறுகிறது. புயலால் மழை, வெள்ளம், நிலச்சரிவு என இலங்கை முழுவதும் பெரும் இயற்கை பேரிடரை எதிர்கொண்டுள்ளது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பா குருஜி மகாவிஷ்ணுவோட வழிகாட்டுதல்ல இன்னைக்கு உலக மக்கள் நன்மைக்காக ஒரு யாகம் ஒன்று நடத்த போறோம். உள்ள போலாம் வாங்க. பொருள் அறக்கட்டளையினர் உத்திஷ்ட ஏதது லோகக்ஷேமார்த்தம் சர்வகார்ய ஆனுகூலதா சித்தர்த்தம் ஏதது சகல பக்த ஜனானாம் சர்வகார்ய தேக ஆரோக்கிய தீர்கார்த்த சித்தர்த்தம் சர்வேபியோ தேவதாபியோ பரிபூரண அனுகிரகதா சித்தர்த்தே. ராஜோத்யாரபூஜாமி சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதிமூர்த்தயே நமः. ஜன மக்கள விகரணாய ஜன மௌபலா ஜன மௌபல பிரதன் மனோன்மனாய நமः. அகோரேத்யோ ரகோரகோரேத்யா சர்வசர்வேத்யோ சமஸ்தே ஸ்துருத்ரரூபேத்யः தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி. கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடிய வியாழக்கிழமை சுபயோக சுப தினத்தில் சென்னை நகருக்குள்ள என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% அளவிற்கு மழை பாதிப்புகள் கடுமையாக இருக்கிறது. இரவு தூங்கச் சென்ற சென்னை வாசிகள் டிசம்பர் 2ஆம் தேதியன்று காலை முழித்து பார்த்த போதுதான் தங்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் வந்து கட்டில்களே தீவாய் மாறியிருந்ததை உணர்ந்தனர். அன்று தொடங்கிய மழை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மாலை வரை கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காமல் கொட்டி தீர்த்தது. உலக மக்கள் அனைவரும் இந்த லோகத்தில் உள்ள சரீர வாழ்வில் உடைய அனைத்து துன்பங்கள். இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கனமழை தொடரும் என்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 390ஆக உயர்ந்துள்ளது. இலங்கையில் 6.2 ரிக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய நமது குருவை மனதினால் நினைந்து வாக்கினால் நினைந்து
அவர் மலரடி போற்றி இந்த உலக சேமத்திற்காக எல்லாம் வல்ல பிரத்யங்க ஜபஹோமங்களையும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்வந்திரி யாக பூஜைகளையும் செய்வித்து எல்லா மக்களும் மகிழ்வுடன் வாழ எல்லாம் வல்ல நமது பரம்பொருள் திருவடிகளை இணைந்து வணங்கி இந்த பூஜையினை நடத்தி மகிழ்கின்றோம். ஓம் சர்வசியாத்மஹ சோபம் புஷ்பம் புஷ்பவான் வசுவான் பவதி அக்னிமேதே सर्वेभ्यो देवता ओम महादेवता आवाहन स्थापन सन्निरोधन दिग्बंधन अवकुंठन काल राजा नीलकंठाय संभवे अमरदेशाय सर्वाय महादेवाय नमः स्वाहा ओम मृत्यदेशाय सर्वाय महादेवाय नमः स्वाहा. தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலையும் சரி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் சரி ஃபோன் காலும் சரி வரும்போது மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவி நியூஸ் பார்த்தோம்னா சென்னையில் வெள்ளம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காங்கிற நாட்டில் மிகப்பெரிய பேரிடர் பிரச்சனை இருக்குது. தண்ணினால அந்த ஸ்ரீலங்காவே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்ம குருஜி மகாவிஷ்ணுவிட்ட எடுத்துகிட்டு போனோம். சரி நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த இயற்கை பேரிடர்லேருந்து எல்லாமே மீண்டு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக பொருளாதார ரீதியாமல் மன ரீதியாமல் எல்லாருமே சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம குருஜியோட வழிகாட்டுதலில் நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு அன்பினோட மிகப்பெரிய வெளிப்பாடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய யாகத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே அவினாசி கோயிலில். அதோட மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட பேரிடர் பிரச்சனைகள், ஏகப்பட்ட போர், அரசியல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாமல் பல உயிர்கள் பல இடத்துல உலக நாடுகள் எல்லா பக்கமே போயிட்டுருக்கு. அவங்களே அறியாமல் வெளியாகிற அந்த உயிருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யாகம் செஞ்சுருக்கோம். இன்னும் இந்த மாதிரியான இறப்புகள் எதுவுமே நடக்கக்கூடாது, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், ஜீவகாருண்யத்தோட கருணையோட அன்போட எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குருஜி மகாவிஷ்ணு அவர்களோட வழிநடத்தல் படி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய யாகத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது போக ஒரு அன்னதானம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50லிருந்து 100 பேர்த்துக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி. ஸோ பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய ஊதுபத்தி, அதாவது பஞ்சகவ்யம் அப்படின்னா மாடு சம்பந்தமான பசு சம்பந்தமான 5 பொருள்கள். பாஞ்சுனா 5ன்னு அர்த்தம். நிறைய நல்ல தேவதைகள், நிறைய நல்ல சக்திகள், நிறைய நல்ல ஆற்றல்கள் வந்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. பட் நம்ம வீட்டுக்கு தான் வரமாட்டேங்குது. ஸோ அந்த தேவதைகளை நம்ம வீட்டை நோக்கி அழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான காரணியாக இந்த பஞ்சகவ்யம் நிச்சயமாக இருக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.guruvinkarunai.com அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வந்து தாராளமாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.